10th நல்லா படித்து நல்ல குரூப் எடுத்தனா அவ்வளோதான், கஷ்டமே இல்லை. +2ல் நல்லா படித்து நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணால் அவனே உனக்கு வேலையை தூக்கி கொடுத்துருவான். அப்புறம் என்ன, காலேஜ் முடிஞ்சு என் வேலைங்க கொடு கொடு. ஹலோ எஸ்ஜிஸ், இந்த டிப்பிக்கல் இந்தியன் டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஆனால் ரியலாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸை இப்போ அவங்க நிஜமாகவே காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, வேலை கிடைச்சிட்டா இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக அவங்கள அட் மொமெண்ட்ல அப்படியே நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் பண்ணியிருக்காங்க. வாங்க அண்ணா பார்க்கலாம். To reality check, interview, rejection, late night, loans, skills, network. This is your real beginning. ஹாய், இந்த வீடியோவை யார் யார் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து நாங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து கேட்டிருந்தா, ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ரொம்ப கேவலமாக ஒரு வீடியோ வந்து நான் அனுப்புனேன். அந்த வீடியோ அப்புறம் காட்டுறேன், வெயிட் அண்ட் வாட்ச். அவள் கேட்டது ரொம்ப ஹானஸ்ட்டாக. இப்போது இந்த வீடியோ வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து என் வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அக்னி காலேஜ். கிராஜுவேட் ஆகிட்டு ப்ளேஸும் ஆகிட்டேன். பட் நான் ஒரு ஆர்வக்கோளாறு, நான் வேலையை விட்டுட்டேன், வேணான்னு விட்டுட்டு வீட்டில் இருக்கேன். இப்போது நல்லா சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வீட்டில் இருக்கேன். அண்ணன் வந்து வெட்டினரி டாக்டர், கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கிளினிக்கை பார்க்குற ஒரு ஆளாக நான் இருக்கேன். அப்புறம் இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் தான் இப்போ நான் குடியிருக்கேன். இது வந்து கேசரி நான் சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். கேசரியை கூட விடலை. வேறு என்ன சொல்கிறது, என் வாழ்க்கையில் நான் எதுவுமே பண்ணலைங்க. முக்கியமாக ப்ரொடக்டிவாக நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல இப்போதைக்கு. நான் சாப்பிட்றேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ காய்ஸ், எங்கள் அண்ணன் வந்து என்னை அவசரமாக கூப்பிட்டுருச்சு, அதனால் நான் கிளம்புறேன். அவ்வளோதான் என் வாழ்க்கையை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுதான் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, கண்ணு தெரியுதா? அவரும் இந்த வீடியோவில் பங்கேற்றிருக்காரு குறிப்பிட்ட. ஆமாம், அந்த நாய்க்குட்டி வந்து சும்மா கத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பொண்ணு. ஓகே ஓகே, புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது, வேண்டாம். வேறு என்ன, அவ்வளோதான், நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பை பை பை, எல்லாம் நல்லபடியாக இருங்க, வாழ்க்கையை நல்லா நடத்துங்க, அவ்வளோதான். பை, டாடா, பாய். ஹலோ காய்ஸ். ஸோ இதுதான் அந்த வீடியோ. எங்கள் வீட்டில் தான் நான் வந்து இருக்கேன். லைஃப் வந்து ஆஃப்டர் காலேஜ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக இருக்கேன். நான் வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை கிடைச்சதும் கண்டிப்பாக எல்லாத்துட்டையும் நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் லைஃப்பில் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கிளினிக்கை நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மதியம் வீட்டுக்கு வந்துடுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், நைட்டும் சாப்பிட்டு தூங்கிடுவேன். இதுதான் என்னோடய ரொட்டீன் வேலை. ப்ளஸ் நடுவில் சமைக்கிற வேலை இருக்குது. அதை தாண்டி எனக்கு எந்த வேலையும் கிடையாது. இதுதான் என்னோடய ஆஃப்டர் காலேஜ் மை லைஃப். ஓகே, தனியாக இருந்துட்டு நான் என்ன ஃபன் பண்ணுறது? கரெக்டு தான், என்னால் எந்த ஃபன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அவள் வந்து சொன்னால் எப்போ பார்க்குறியோ அப்போ வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டாள். அதனால நான் வந்து பார்த்த உடனே ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஹானஸ்ட் தான். அவ்வளோதான் நண்பர்களே. எல்லோரும் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. என் கூட படித்த எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க, நல்லா இருங்க. அண்ட் வந்து ஸ்ரீயா, நீங்களும் ஏதாவது வாழ்க்கையில் பண்ணுங்கள். ஐ நோ நீங்கள் பண்ணிடுவீங்க, பண்ணுங்கள். இவங்களோட லைஃப் எப்படி போச்சுன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்க்கலாம். ஹாய் பிரியா. அந்த வீடியோ ஒன்று கேட்டிருந்தல, சரியா தான், சரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மெசேஜ் பார்த்தேன். ஒர்க் விஷயமா வெளியே வந்தேன். சரி அப்படியே பின்னாடி தெரியுதா, நான் கேட்டேன்னு சொல்லி பைக்கு நிறுத்தி அதை மெசேஜை பார்த்து அதுக்கு உடனே ரெஸ்பாண்டும் பண்ணி ஒரே பெருமையாக இருக்குது. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். ஓரமாக நின்றுருந்தேன், கொஞ்சம் டிரைவிங்கில் டயர்டாகி இப்போ மெசேஜ் பார்த்து சரி ரைட்டு சும்மா தானே இருக்கும், சரி எடுத்து அனுப்பலாமே அப்படின்னு சும்மா இருக்கு. அப்போ என்னெல்லாம் என்ன சொல்லுவீங்க? லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுதுதான் நம்புகிறேன். ஒர்க் போயிட்டுருக்கேன், அப்படியே போகுது. ஏதோ செம்ம ஹெக்டிக்காக இருக்குது, பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. கற்றுக்கிறது நிறைய இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன், ரோடாக சுற்றிட்டுருக்கேன். அந்த அந்த சிரிப்பிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கிற சிரிப்பு கிடையாது, அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். சந்தோஷமாக ரோடாக சுற்றிட்டு இருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிடிச்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் போகிற வரைக்கும் அது எவ்வளோ கஷ்டம் இல்லை.
அதுதான் இப்போ என் ஃப்ரெண்டோட நிலைமை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஜினியரிங் படித்ததுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். கரெக்ட். ஓகே பார்ப்போம். பாய். இப்போ நம்ம பார்த்த ஃப்ரெண்ட் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹாய் கைஸ். ஏன்னா பேச காணும். ஒரு சர்வீஸ் இன்ஜினியரோட வாழ்க்கை மழையாக இருந்தாலும் ஒரு ஆப்ஸோட வேலை, அதுக்கப்புறம் உடனே நீ வந்துடக்கூடாது. மழையாக இருந்தாலும் வெயில் அடித்தாலும் ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானுங்க. இப்படி ரெயின் கோட் போட்டுக்கணும். கொடையங்க இப்படி கொடை. இதில் இருக்க பையன், நான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் 3 பேரும் வந்து இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். அந்த இன்டர்ன்ஷிப் ப்ளாக் எல்லாமே நான் வந்து Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Day 30 வரைக்கும் நினைக்கிறேன். அது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதில் இவன் கை கால் மட்டும் தான் திட்ட ஃபேஸை காட்டவே மாட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவனே வீடியோ எடுத்து அமைச்சிருக்கான்னு அது பெரிய விஷயம். இப்படி கொடை போட்டுக்கிட்டு ஓரம் பண்ணிக்கணும். இதுதான் எங்களோட வாழ்க்கை. ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட். மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் ஆக்சுவலாக 2 பேர் பார்க்குற வேலையுமே கஷ்டம் தான். ஆனால் அவங்க ஃபீல்டை விட்டு வெளியே போகல. அதே பயோமெடிக்கல் தான், பட் வேறு செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே ஆஃப் கேம்பஸ் தான். மழையே அடிச்சாலும் வெயிலே அடிச்சாலும் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஆமாம். we are Indians. we are soldiers. பாய் பாய். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம சுன்ரியாஸ் சேனலோட ஓனர் வந்து பிரியா கேட்டிருக்காங்க எங்கள் எல்லாருக்கிட்டையும், காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எங்கேருந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலாக காலேஜில் தான் ரொம்ப கேவலமாக போச்சு லைஃபு. அப்புறம் வந்து இந்த ஒர்க் ஜாயின் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச ஜாப், பிடிச்ச ப்ளேஸ். ஸோ வந்து அது பெருசாக அந்த ப்ரெஷர்லாம் தெரில. இன்னொரு ப்ளேஸ் என்னென்னா, அண்ணா வீட்டிலேருந்து தான் போகிறேன். இங்கே தான் வண்டலூர் பக்கத்தில் இருக்குது அண்ணா வீடு. அவங்க வீட்டிலேருந்தே போகிறதுனால அது அப்படி எப்படி சொல்கிறது, இந்த ஜாலியாக இருக்குது. நல்லா அப்படியே ஸ்மூத்தாக போகிற உண்மையை சொல்கிறவங்க கடவுளுக்கு சமம் சொல்லுவாங்க மாதிரி இருக்குது. பிரியா தான் பாவம் கொஞ்ச நாளாக ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைனில் இந்த சென்ஸ் அவள் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதில்ல. ஏன்னா ஸ்டோரி கன்சிஸ்டண்ட்டாக போட்டு தருவா. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவளுக்கு கான்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் எங்களை வச்சு அவள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ ஒன்று நல்லா பண்ணி ஆக்டிவாக இருந்தாலே போதும். பயப்பிடிச்சிட்டான். சீக்கிரம் நீங்கள் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்ன்ட்டு நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் கோடிங். அதாவது இது பயோமெடிக்கல் கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் பொதுவாக நம்ம மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை வந்து படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அவங்க அதுக்காக ஒரு கோர்ஸ் பண்ணி காலேஜ் முடிச்சுட்டு இதுக்காக ஃபீஸ் பே பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் அவங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, ஓகேவா? அந்த இதை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த ஜாப் கன்ஃபார்ம். பட் சேலரி அதிகம் தான். ஸ்டார்டிங் சேலரி சொல்கிறேன். அது பயோமெடிக்கல் 15, 12 இப்படிலாம் வந்து அவங்க சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கு இவங்க வந்து படித்து முடிச்சு சிபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்க பட்சத்தில் இவங்களுக்கு வந்துட்டு எடுத்தோன்னா 20 or 25 அந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ ஃப்ரெஷருக்கு இது வந்து ஓகே தான் இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க இதே மெடிக்கல் கோடிங்கில் ஒரு பர்டிகுலர் ரோல், அதாவது எக்ஸாம் எழுதலை இவங்க. ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ரோல் எடுத்து அதில் வந்து சும்மா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் போயிட்டு இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க பேர் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஆஃப்டர் காலேஜ் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மொத்தம் 3 கம்பெனி மாறிட்டேன் நான். ஸோ இது வந்துட்டு என்னோடய 3rd கம்பெனி. ஸோ இது வந்துட்டு என்னோடய 3rd கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் என்னோட கொலீக்ஸ் வந்து பார்த்தீங்களா. ஸோ இப்போ எங்களுக்கு வைவா நடந்துச்சு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கம். ஸோ இவங்க நேம் வந்துட்டு கலை, இவங்க நேம் வந்துட்டு இந்து. அண்டு காலேஜ்லேருந்து ஒரு நமக்கு பிடிச்ச சனி வந்துட்டு நம்ம கூடயே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹாய் சொல்ல. ஸோ வந்துட்டு பிஸியாக வந்து கடலும் போட்டாங்க. ஹாய் சொல்லுங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு அது. ஸோ அவங்க வந்து அதர் என்னோட கொலீக்ஸு. ஸோ இந்த கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா இந்தியன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன். இட்ஸ் என்ஜிஓ கம்பெனி. அடியே ஸோ வந்துட்டு என்ஜிஓ கம்பெனி. அவ்வளோதான். பெருசாக ப்ரொடக்டிவாக வந்துட்டு எதுவுமே நான் வந்து பண்ணலை ஆஃப்டர் காலேஜ் வந்துட்டு. அவ்வளோதான். ஸோ
ஸோ தட்ஸ் ஆல். எப்படி ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பேசின என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அவங்க வந்து சொன்ன மாதிரி 3 கம்பெனி மாறிட்டாங்களாம். ஆக்சுவலாக கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, ஆஃப் கேம்பஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டுமே பிடிக்காம ஒரு என்ஜிஓவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேட்ட கதைகள்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே, ஹாய், நான் தான் ஸ்வேதா. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு எஸ்ஏபி கன்சல்டண்ட்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குல்ல. பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்க் பண்ணுறேன். இன்னும் 3 மந்த்ஸில் வந்து டெவலப்பர் ரோலுக்கு ஸ்விட்ச் ஆக போகிறேன். அண்டு எப்படி லைஃப் போகுது அப்படின்னா, ஆஃபீஸ் லைஃப் நல்லா தான் இருக்குது. ஒரு பரவாயில்லப்பா. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதில் எங்கேயுமே வந்து ஒளிவு மறைவே இல்லை. அவங்க வந்து ஃப்ராங்காக சொல்கிறாங்க. கேர்ளாக என்னால் இருக்க முடியுது. காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் நிறைய க்ரியேட் பண்ணோம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து ஆஃபீஸில் அப்படி இருக்காது. ஆஃபீஸில் எல்லோரும் கொலீக் அந்த இதில் தான் இருப்பாங்க. நம்ம அங்கே சில ஃப்ரெண்ட்ஸு தான் நமக்கு கிடைக்கும். அண்டு எப்படி லைஃப் போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொட்டீன் ஒரு ரோபோட் மாதிரி காலையில் ஆஃபீஸ் போவோம், ஈவினிங் வருவோம், வீட்டில் சாப்பிட்டு திரும்ப தூங்க, எந்திரிச்சு போக, அங்கே ஒர்க் பண்ண, ரிட்டன் வர, இந்த மாதிரி இதே லூப் மோடில் தான் போகுது. பர்சனலாக கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு டைம் இருக்கா இல்லை நான் தான் எனக்கு தான் இல்லையான்னு தெரியும். இல்லை ஒரு ஜாப்னு போயிட்டாலே நம்ம கதை முடிஞ்சு. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நம்மளை வந்து சுத்தமாக கண்டுக்க முடியாது. ஏதோ சாப்பிட்றோம் தூங்குறோன்னு பேருக்கு இருக்கும், தவிர வீட்டில் இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. கஷ்டம் புரிஞ்சிக்க இல்லை. பட் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருக்கிறதுனால அந்த சைடு பார்க்கும்போது சேலரி வருது, யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், நம்மளே பார்த்துக்கலாம், நமக்கு பிடிச்சதை நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்றது ஜாலியாக இருக்குது. இன்னொரு பக்கம் காலேஜில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஜாலியாக இருக்க முடியல, நிறைய எதையோ ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி லைஃப்லாம் ஜாலியாக போகுது, ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அக்னி காலேஜ்லேருந்து ஒரு கேம்பஸ் டைமில் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி இருக்கேன். அண்ட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அவ்வளோதான். நர்ஸ்னு முடிச்சிட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். என்ன சிஎஸ்சி மெக்கானிக்கல்ன்றானுங்க, என்ன அதெல்லாம் படித்து வேலை கிடைக்குமா? ஓகே, இவங்க வந்து கேம்பஸ்லேயே தான் செலக்ட் ஆனாங்க. இப்போ அதே கம்பெனியில் தான் ஒர்க்கும் பண்ணுறாங்க. இது வீடியோவில் ஆடியோ தான். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். ஹாய், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு. உங்கள் சன்பிரியா ஸ்க்ரீன் சேனலோட காலேஜ் மேட் நான், ஓகேவா? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து மே மந்த், இந்த 2025 மே மந்தில் எங்களோட காலேஜை முடித்தோம். நான் வந்து ஜான்லேருந்து சொல்கிறேன். அதாவது ஜான்லேருந்து தான் எங்களுக்கு வந்து நான் வந்து ஜான்லேருந்து சொல்கிறேன். 8th செம் ஆரம்பிச்சுது ப்ராஜெக்ட். ஸோ எங்களை என்ன சொன்னாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் காலேஜுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா ஜான்லேருந்து இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எங்கள் வீட்டில் இல்லைன்னா நான் சும்மா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன ஐடியாவில் இருந்தேன்னா, மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஐடியாவை நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன் சில சிச்சுவேஷன்ஸ்னால. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம பயோமெடிக்கல் ஃபீல்ட்லேயே ஒர்க் தேடுவோம்னு சொல்லிக்கிட்டு நான் சர்ச் பண்ணேன். வாட்ஸ்அப்லேயும் சரி, லிங்க்டின், நௌக்கரி, அதெல்லாமே பிளா. அப்புறம் பார்த்தா 95% இல்லைங்க, 99%மே மேல் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் கூப்பிட்றோம். எதுக்குன்னு பார்த்தா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியர் தான் 99% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு தான் இன்னும் டைம் இருக்கே, மே மந்த் வரைக்கும். பயோமெடிக்கலில் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ராபேக் மாதிரி. ஏன்னா ஃபீமேல்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து வேலை கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. மேல்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தா திருப்தியாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சேல்ஸு சர்வீஸ் இந்த செக்டர் தான். R&Dயில் போனால் கொஞ்சம் கெத்தாகவும் இருக்கும், நிறைய கற்றுக்கலாம். அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, அதான் பிரச்சனை. ஸ்டார்டிங் மே 8 மே 9 தான் எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிச்சு. வைவாலாம் வச்சு முடித்தாங்க எங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. சரி, நான் அது வரைக்குமே பார்த்தேன், சரி இது வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மே மந்த்க்கு முன்னாடி வந்து ஒரு 2 to 3 months முன்னாடி என்னைய வந்து ஒரு கம்பெனிக்கு ஆஃபர் வந்துச்சு, கால் வந்துச்சு. நான் ரெஸ்யூம் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தனால என்னென்னா
அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து 9K சேலரி தருவோம் அப்படின்னாங்க. எப்படிடா பத்தும்? பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? 9Kவா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே என்ன ஒர்க்குன்னு கேட்டால் அசம்பிளிங் ஒர்க். அதான் நின்றுக்கிட்டே தான் ஆக்சுவலாக செய்யணும் போல அது. என்னென்னா இந்த சிரிஞ்ச் பம்ப், இன்ஃப்யூஷன் பம்ப்பு அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும் ஒரு பார்ட்ஸாக. ஆனால் வந்து 9K தான் தருவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், ஏப்ரல் வரைக்குமே பார்த்தேன். ஆனால் என்னால் வந்து ஒரு ஒரு குட் ஜாப், என்னால் வந்து குட் சேலரி, ஒரு டீசென்ட் சேலரி, ஒரு குட் ஜாப் என்னால் வந்து எனக்கு கிடைக்கல, எனக்கு கண்ணிலையும் படலை. கடல்லே இல்லையா? அதனால் வந்து சரி நம்ம வந்து இப்போ ஜாப் போய் ஆகணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் கோடிங் கேள்விப்பட்டேன் நான் ஆக்சுவலாக நிறைய இடத்துல, இன்ஸ்டா அப்புறம் கூகுள் அந்த மாதிரி பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு May 8 எங்கள் May 8 9 காலேஜ் முடியுது எங்களுக்கு. நான் May 7 வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் படித்தேன். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான். நிறைய வந்து நான் சர்டிஃபைட்ஸ்க்கே இருக்குது. நான் சர்டிஃபைட்ஸ்னால் சர்டிஃபிகேஷன் முடிக்கணும், அந்த கோர்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதுக்கே வந்து ஜாப் நிறைய இருக்குதான். அதுக்கே நல்ல ஒரு 12K to 15K தருவாங்க. பட் ஆனால் ஹைக் அவங்களுக்கும் உண்டு. ஆனால் வந்து நம்ம வந்து சிபிசி சர்டிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கோடர் அப்படின்ற சர்டிஃபிகேட் முடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 25 இல்லைனா 20K to 25 இல்லைனா 30K 20 to 30Kக்குள்ளே நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்கும். நல்லா டீசென்ட் சேலரி தான். ஹைக்கும் உண்டு. ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சேலரி ரைஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் 3 மந்த்ஸ் கோர்ஸ் படித்து முடித்தேன். அப்புறம் 2 மந்த்ஸ் டைம் எடுத்து சிபிசி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அந்த எக்ஸாம் வந்து கஷ்டமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம், ஆனால் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த எக்ஸாமோட காஸ்ட் வந்து 70K. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாமுக்கு 70Kவா? இதெல்லாம் பண்ணால் நீங்கள் வாழ்க்கையை வெறுத்துற மாட்டீங்க. ஒரு எக்ஸாமுக்கு 70K. டாலரில் அது கம்மி தான், நம்ம இந்தியாவோட மதிப்பில் வந்து அது அதிகம் தான். ஓகேவா? ஸோ வந்து 70Kக்கு உங்களுக்கு மெம்பர்ஷிப்புக்கும் அந்த பே உண்டு. அதுக்கப்புறம் வந்து 2 அட்டம்ப்ட் தராங்க நமக்கு எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நிறையா வந்து நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாப் கிடச்சிச்சா? மோஸ்ட்லி பிரச்சனையே வேலை கிடைக்காதது இல்லை, நம்ம கிடைச்ச வேலையை விடுறது தான். நம்ம ஏன் விட போகிறோம்? நமக்கு என்ன தலையெழுத்தா? பாண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. 1 இயர்னா ஓகே, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் போச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறம் சில ஐடியாஸ் இருக்கும். ஸோ நமக்கு அது ஒத்துப்பட்டு வராது. கேட்டால் கிடச்சிது, எனக்கு 2 ஜாப் கிடச்சிது. ஆனால் வந்து ஒரு ஜாபில் வந்து பாண்டு சைன் பண்ண சொன்னாங்க, இன்னொரு ஜாபில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்க, 10th இல்லைனா 12th மார்க் ஷீட். அதனால் வந்து நான் போல். பாண்டுனாலுமே நம்மளால் உள்ளே போய் மாட்டிக்க முடியாது இல்லையா? 2 இயர்ஸ்க்கு பாண்ட் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நம்ம 1 இயர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஷிஃப்ட் ஆனோன்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ நம்மளால் 2 இயர்ஸ் வந்து ஒரு கம்பெனிலேயே ஒர்க் பண்ண முடியாது, அது வந்து உள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இன்னமும் நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸும் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, சிபிசி மட்டும்தான் இருக்கான்னு இல்லை. அதாவது சிபிசினா சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோடர், அதுலேயே சிஓசி இருக்குது, அதாவது அவுட் பேஷண்ட் கோடிங், சிஐசி இன்பேஷண்ட் கோடிங், அப்புறம் சிஆர்சி ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் கோடிங், அப்புறம் சிசிஎஸ் கோடிங் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் இந்த 4 சர்டிஃபிகேஷனோட சிபிசி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம முடித்தாலே, ஒன்ஸ் நம்ம சர்டிஃபிகேஷன் முடித்தாலே போதும். அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணிக்கணும் இயர்லி. அது வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட கம்பெனியை வந்து ரெனியூ பண்ணுவாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜாப் பார்க்கணுன்ட்டு. ஸோ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் வந்து என்னோடய கெரியரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன் பயோமெடிக்கல்லேருந்து மெடிக்கல் கோடிங்க்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் முடிச்சுட்டு லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிற ரியல் வேர்ல்டு வந்து சேலஞ்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு தெரியுது உலகம் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு, ஸ்கூல் காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கப்புறம் தான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் கோடிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ நானுமே வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் தான், நாங்கள் பயோமெடிக்கல் தான். கெரியரே ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா பயோமெடிக்கல் வேறு, மெடிக்கல் கோடிங் வேறு. ஸோ மெடிக்கல் கோடிங்காக தனியாக கோர்ஸ் எடுத்து படித்து, நம்ம முன்னாடியே பார்த்தோமே, படித்து அதில் எக்ஸாமும் எழுதி அட்டனும் பண்ணி கிளியரும் பண்ணி இப்போ வந்து ஜாப்க்கு ஸ்டில் சர்ச் பண்ணிருக்காங்க. காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் இருக்கும், ஆனால் இன்னுமே வந்து ப்ராப்பரான ஒரு ஜாப் கிடைக்கல. ஸோ யாரை நம்புறதுனே தெரில.
ஸோ ஒரு வாட்டிக்கு 1000 வாட்டி யோசிச்சு பாருங்கள். ஓகே, உள்ளே வந்து மாட்டிட்டு முழிக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தாது, எந்த ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ தேடியும் டயர்ட் ஆகலை அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகே 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 இவ்வளோ நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கதையெல்லாம் காமிச்சேன். உன் கதை என்ன? Brain not braining, study not studying, sleep not sleeping, money not money, nobody loving, everybody hating, mouth always eating, eyes always watering, nothing understanding. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.